எம்எஸ் தோனி பிளேயிங் லெவனில் இருக்கணுமா இல்லை இம்பாக்ட் பிளேயராக ஆடணுமான்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். சிஎஸ்கே எமோஷனை தள்ளி வச்சுட்டு சிஎஸ்கே 6th ஐபிஎல் ட்ராஃபி வின் பண்ணுறக்கான விஷயத்தை இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். எம்எஸ் தோனி விளாண்டா அவர் என்னெல்லாம் சிஎஸ்கேக்கு கொடுக்குறாருன்னு பார்த்தா விக்கெட் கீப்பர், ஃபினிஷர், கேப்டன் ருத்துராஜுக்கு ஆன்ஃபீல்ட் டிசிஷன் மேக்கிங்கில் நிறைய சப்போர்ட் பண்ணுறாரு. தோனி என்னதான் ஃபுல் கமிட்மெண்ட்டோட விளாண்டாலும் அவர் கஷ்டப்பட்டு விளாடுறாருன்னு நாமளும் புரிஞ்சுக்கணும். இது பிரைம் தோனி இல்லை, அவர் மேலே ரொம்ப ப்ரெஷர் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கவே கூடாது. ஃபேன்ஸ்க்காக தான் சிஎஸ்கேல விளாடுறாரு. ஐபிஎல் டிக்கெட் சேல்ஸ் பூஸ்ட் பண்ணுறக்காக தான் தோனி பிரசன்ஸ் தேவைப்படுது. இதுதான் உண்மையான ரீசன். இந்த சீசன் நம்மகிட்ட சஞ்சு சாம்சன் இருக்கிறனால இந்தியன் விக்கெட் கீப்பராக தோனி ரோலை வந்துட்டு சஞ்சு பண்ண முடியும். 20 ஓவர் கீப்பிங் பண்ணுறதே பெரிய டாஸ்க் தான் எம்எஸ் தோனிக்கு. இப்பயும் தோனி பெஸ்ட் விக்கெட் கீப்பர் தான். ஆனால் ஏதோ ஒரு பாயிண்ட்ல தோனிக்கு அப்புறம் ஒரு விக்கெட் கீப்பர் மாறி தான் ஆகணும். அது சஞ்சு சாம்சன் இந்த சீசன்லேயே ஸ்டார்ட் பண்ணால் நல்லது. சஞ்சு விக்கெட் கீப்பர் ஆகிட்டா கேப்டன் ருத்துராஜும் சஞ்சுவும் சேர்ந்து ஆன்ஃபீல்ட் டிசிஷன்ஸ் எடுக்கலாம். ஃபீல்டு பிளேஸ்மெண்ட்டும் அவங்களே பண்ணிக்க முடியும். சஞ்சு ராஜஸ்தான் ராயல்ஸோட ஃபார்மர் கேப்டன் வேற, அதனால சஞ்சு ருத்துவோட அந்த கேப்டன்சி எக்ஸ்பீரியன்ஸ் இனிமே நல்லா போக சான்ஸ் இருக்கு சிஎஸ்கேக்கு. சஞ்சு டீம்ல வந்தனால நமக்கு நிறைய பாசிட்டிவ் சைட்ஸ் இருக்கு. அது மேட்சஸ்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்றப்பதான் நமக்குமே இன்டெப்தா புரியும். தோனியோட மென்டார்ஷிப் கண்டிப்பா சிஎஸ்கேக்கு யூஸ் தான். அதை அவர் டக் அவுட்ல இருந்து கூட கொடுக்க முடியும். தோனி கிட்ட இருந்து விக்கெட் கீப்பர் ரோல் எடுத்துட்டா அவர் மெயின் ரோலே ஃபினிஷரா இருக்கிறது தான். அப்போ தோனி ஸ்ட்ரைட்டா பிளேயிங் லெவன்ல இருப்பாரா இல்லை இம்பாக்ட் பிளேயரா இருக்கணுமான்னு கேட்டீங்கன்னா என்னோட ஒப்பீனியன்ல இம்பாக்ட் பிளேயரா தான் வைப்பேன். ஏன்னா சஞ்சு தான் விக்கெட் கீப்பர்னு பேசியிருக்கோம். அப்போ தோனி ஃபீல்டிங் பொசிஷன்லயும் அவரால் விளையாட முடியாது. அப்போ எம்எஸ் தோனி வந்துட்டு இம்பாக்ட் பிளேயரா பேட்டிங்க்கு மட்டும் தேவைன்னா யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். டூபேவை எப்படி சிஎஸ்கே யூஸ் பண்ணாங்களோ அதே மாதிரி தோனி இப்போ யூஸ் பண்ணணும். இன்கேஸ் பேட்டிங் அப்போ விக்கெட்ஸ் கொலாப்ஸ் ஆகிட்டா கூட நம்ம தோனி இம்பாக்ட் பிளேயராக கொண்டு வந்து பேட்டிங்க்கு சப்போர்ட் பண்ணலாம். இப்போ சிஎஸ்கேக்கு செம பேட்டிங் லைனப் இருக்கு. அப்படி பார்க்குறப்போ தோனிக்கு பேட்டிங் கிடைக்குமானே தெரியல. சஞ்சு, ஆயுஷ், ருத்து, டூபே, டெவால் ப்ரோவிஸ், ஊர்வில் பட்டேல், கார்த்திக் சர்மா, சர்ஃபராஸ்னு இத்தனை பேட்டிங் ஆப்ஷன் ஏற்கனவே வச்சிருக்கோம். இதில் பெஸ்ட் டாப் 6 பேட்ஸ்மேனை தான் ஆல்ரெடி சிஎஸ்கே எடுத்திருப்பாங்க பிளேயிங் லெவனுக்கு. இதை தாண்டி தோனிக்கு எல்லா மேட்சும் பேட்டிங் சான்ஸ் வரது டவுட்டு தான். தோனி சிஎஸ்கேவோட ஒரு எமோஷன், அவர் இல்லாமல் ஒரு சிஎஸ்கே டீமானு கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே தோணும். ஆனால் தோனி சிஎஸ்கேக்கு இப்படி ஒரு லெகசி பில்ட் பண்ணியிருக்காரு. சிஎஸ்கே ருத்ராஜோட கேப்டன்சியில் 6th ஐபிஎல் ட்ராஃபியை வின் பண்ணி தோனிக்கு நல்ல ஃபேர்வெல் கொடுக்கணும். தோனி இம்பாக்ட் பிளேயராக ஆடுனா இந்த ஆக்ஷன் சைக்கிள் முடிகிற வர கூட அவரால் ஆட முடியும். ஹெல்த் வந்துட்டு பெரிய கன்சர்னாக இருக்க போகிறதில்ல. அதுக்கப்புறம் கூட அவர் சிஎஸ்கே மென்டார் பண்ண யோசிக்கலாம். ஊர்வில் பட்டேல், கார்த்திக் சர்மா 6 அடிச்சு பொழக்கிறாங்கன்னு நியூஸ் கேள்விப்படுறோம். அவங்கள இப்போ இருந்தே யூஸ் பண்ணி சிஎஸ்கே ஃபியூச்சருக்கு ஃபிட் ஆவாங்களான்னு நம்ம செக் பண்ணிடலாம். எம்எஸ் தோனி இம்பாக்ட் பிளேயராக ஆடட்டும்னு கூட டேரக்டாக ருத்துராஜோ கோச்சோ சொல்லுவாங்களா இல்லை தோனி தான் அந்த டிசிஷன் எடுப்பாரான்னு தெரியல. ஆனால் நம்ம ட்ராஃபி அடிக்கணும்னா நம்ம போலிங்குமே நல்லா பண்ணணும். பேட்டிங் ஸ்ட்ராங்காக தான் தெரியுது. டீம் காம்பினேஷனில் செட் பண்ணுறது தான் முக்கியமாக இருக்குது. பவுலிங் ஆப்ஷன்ஸ் எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்குதோ ருத்து அதை ரொட்டேட் பண்ண அவருக்கு யூஸ் ஆகும். என்னோட ஒப்பீனியனில் தோனி இம்பாக்ட் பிளேயராக தான் வைப்பேன். உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஒப்பீனியன் வேறையாக இருந்தாலும் ஆனால் கோல் ஒன்று தான், சிஎஸ்கே 6th ஐபிஎல் ட்ராஃபியை வின் பண்ணணும். டாக்ஷா தமிழ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பை கைஸ்.